ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி பல்வேறு வகையான 8 அதிரடியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, மத்திய அரசு சார்பில் ஒரு 8 வகையான புதிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. மொதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா, ரேஷன் அட்டையை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மெம்பர்ஸுமே உங்கள் ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாருமே நீங்கள் கேஒய்சி பண்ணியாகணும் அப்படின்றத தெளிவாக திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணிட்டு வராங்க. எப்போ வேணாலும் அதுக்கான கடைசி தேதி நிர்ணயம் செஞ்சு அதை நீங்கள் பண்ணாமடுறீங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர் நீக்கம் செய்யப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அதனால் உங்கள் ரேஷன் கார்டில் இது வரைக்கும் எந்தெந்த மெம்பர் கேஒய்சி பண்ணாமல் இருக்காங்களோ சம்மந்தப்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கிட்ட போயிட்டு அவங்கள கொண்டு போயிட்டு கைரேகை வச்சு கேஒய்சி பண்ண சொல்லுங்கள். அப்படி அந்த நபர் கேஒய்சி பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க பெயர் ரிமூவ் பண்ணப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மொதல் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தபால் துறையில் ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தபால்கள் அடுத்த நாளே செல்லும் வகையில் 24 விரைவு தபால் என்ற புதிய வசதியை பார்த்தா அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க. முதற்கட்டமாக டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் இந்த சேவையை கொண்டு வராங்க. படிப்படியாக எல்லா இடங்கள்லையுமே கொண்டு வரப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது தபால் துறையில் ஒரே நாட்களில் உங்களுக்கு இப்போ நீங்கள் இன்னைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸுக்குள்ளே அந்த பார்சலை டெலிவரி செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த டைமுக்குள்ளே டெலிவரி பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கான பணத்தை நாங்கள் திரும்ப கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இதாங்க உங்களுக்கான புதிய திட்டத்தை மத்திய அரசு சார்பில் இந்த ஒரு ஸ்கீமை அப்டேட் பண்ணியிருக்காங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டேக் குறித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபாஸ்டேக்கில் வருடாந்திர பாஸ் கட்டணம் இருக்குதுங்க. அதாவது நீங்கள் பெர் இயருக்கு 3000 ரூபாய் நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா அந்த இயர் ஃபுல்லாகவே நீங்கள் எல்லா டோல்கேட்லேயுமே கடந்து போகலாம். இப்போ அந்த 3000 ரூபாயிலிருந்து அதுக்கான அமௌண்ட்டை உயர்த்திருக்காங்க. ஆனுவல் ஃபாஸ்டேக்கான ரேட்டை 75 ரூபாய் உயர்த்தி 3075 உயர்த்துவதாக மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. இந்த உயர்த்தப்பட்ட கட்டணம் ஏப்ரல் 1 முதல் உங்களுக்கு நடைமுறைக்கு வருது அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நிறைய இடங்களில் தமிழகத்தில் நிறையா இடங்களில் நிறையா டோல்கேட்டில் ஃபாஸ்டேக்கான கட்டணத்தை உயர்த்துகிறோம் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க இன்ஃபர்மேஷன். ஆனுவல் ஃபாஸ்டேக்கான கட்டணத்தை உயர்த்தி அமைக்கிறாங்க. ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருது. அதுக்கப்புறம் பேன் கார்டு இருக்குது பாருங்கள், அதில் நிறையா மாற்றத்தை கொண்டு வராங்க. ஏப்ரல் 1 முதல் பேன் கார்டில் நிறையா மாற்றம் இருக்க போதுங்க. அதாவது நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆதார் கார்டு மட்டுமே போதாதுங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, 10th மார்க்ஷீட் அல்லது டிசி, டிரைவிங் லைசன்ஸ், அஃபிடேவிட், பாஸ்போர்ட் இல்லை எனிதர் டாக்குமெண்ட். டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் கம்பல்சரி நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணும். அது ஆதார் கார்டாக இருக்கக்கூடாது. ஆதாருக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக அட்டாச் பண்ணணும். இதை தவிர்த்து பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுல நிறையா புதிய ஃபார்ம்லாம் நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி உங்கள் பேன் கார்டில் இதுக்கப்புறம் பெயர் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாரி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு நேம் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாரி தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதான் தாங்க பேன் கார்டு பார்த்தா முக்கிய அறிவிப்புகள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட் சேஃப்டிக்கான லைசன்ஸ் இருக்க பாருங்கள். FSSAக்கான லைசன்ஸில் புதிய மாற்றத்தை கொண்டு வராங்க. அதாவது நீங்கள் ஏதாச்சும் உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறீங்க, விற்கிறீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபுட் சேஃப்டிக்கான லைசன்ஸ் வாங்குற மாரி இருக்கும். அந்த லைசன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் நீங்கள் ரெனிவல் பண்ணணும். பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த லைசன்ஸை நீங்கள் ரெனிவல் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாரி மத்திய அரசு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது நிரந்தரமாக செல்லும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட் சேஃப்டிக்கான லைசன்ஸை நீங்கள் ரெனிவல் பண்ண வேண்டாங்க. ஒரு தடவை வாங்கிட்டால் போதும். அது உங்களுக்கு எப்போவுமே லைஃப் டைம் செல்லுபடி ஆகும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னா 2033க்குள்ளே அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் தகவல் கொடுத்துருக்காங்க. 2033க்குள் எல்லாருக்குமே மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதாவது மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட் இருக்க பாருங்கள். கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட் யாருக்கு அப்படின்னா 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகள், அதாவது 5 வயசுக்குள்ளே இருக்கவங்க குழந்தை ஆதார் கார்டு எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் 5 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நீங்கள் கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட் இருக்க பாருங்கள். உங்களுடைய ஃபிங்கர் அப்டேட் பண்ணுறது, ஐரிஸ் அப்டேட் பண்ணுறது, அது எல்லாமே டில் 30 செப்டம்பர் 2026 வரைக்கும் இலவசமாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால்
5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கு இது வரைக்கும் கட்டாய பயோமெட்ரிக் பண்ணாதவங்க சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. அதேமாரி 17 வயசுக்குள்ளே இருக்கவங்க வரைக்கும் பண்ணுற மாரி இருக்குங்க. இதெல்லாமே சீக்கிரமாக வந்து பண்ண பாருங்கள், இலவசமாக வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே அப்ளை பண்ணலாம். இப்போ என்னவான மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் கம்பல்சரி லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் ஃபஸ்ட் நேமும் நீங்கள் என்ட்ரு பண்ணி ஆகணும், லாஸ்ட் நேமும் நீங்கள் என்ட்ரு பண்ணி ஆகணுங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்க 8 புதிய அறிவிப்புங்கள்ங்க. இப்போதைக்கு இந்த 8 அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் கருத்துக்களை என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.